இந்த நேரத்திற்கான மிக மிக முக்கிய செய்தி, அண்மையில் கைது செய்யப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி மீது தற்போது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து சென்னை காவல் ஆணையர் அருண் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது தொடர்பாக நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் உடனடி விரிவான தகவல்களை கேட்கலாம். சுப்பிரமணியன், ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் விசிக பிரமுகர்கள் இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது ஏர்போர்ட் மூர்த்திக்கு குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அவர் மேல் இது குறித்த உங்கள் தகவலை தரலாம். டிஜிபி அலுவலக வாசலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் அதே போல புரட்சி தமிழகம் பறையர் பேரவை மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் இடையே மோதல் என்பது ஏற்பட்டது. இதில் ஏர்போர்ட் மூர்த்தி விசிகவினரை கத்தியால் வெட்டியதாக தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மெரினா போலீசார் இது தொடர்பாக இரு தரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். ஜாமீனில் வெளியே வர முடியாத வழக்கு பிரிவுகளின் அடிப்படையில் ஏர்போர்ட் மூர்த்தி மீது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஜாமீன் கோரியும் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. இந்த நிலையில் ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த வாரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வழக்கறிஞர் அணியினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருந்தனர். ஏர்போர்ட் மூர்த்தி மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும், அதனால் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. உடல் சிறையில் அதற்கான ஆவணங்களை காவல்துறையினர் அளித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையால் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது.